ஆகவே நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே 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 ஆராதிப்பேன். லாஸ்ட் டைம் ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக போயிருந்தோம். டாக்டர் சொன்னாங்க ஒரு நேசல் ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு ரொம்ப வெயிட் சின்னதுலேயே நீங்கள் தூக்கினால, நான் அதிகமாக குனிந்தே வேலை செய்யறதுனால இந்த ஸ்பெக்ட்ரம் நேசல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா சுவாசம் மூக்கு வழியாக ஜாஸ்தி விட முடியாமல் ஓரலாக ப்ரீத் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதனால் என்ன செய்யாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ரொம்ப சவுண்டு போடாதீங்க. சம்டைம்ஸ் என்னோட வீடியோலாம் ஒருவேளை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு சொன்னார், அதெல்லாம் நீங்கள் இனிமேல் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க அப்படின்னு. பட் அப்போவே நான் அவருக்கும் சொன்னேன், வெளில வந்துட்டும் திருப்பியும் நான் காரில் இருந்ததுக்கப்புறமும் சொன்னேன், இல்லை இது வரைக்கும் என்னை நடத்திட்டு வந்தது கர்த்தர், இது வரைக்கும் எங்கேயோ குப்பையில் கடந்து எங்களை இவ்வளோ தூரத்தில் உயர்த்தி இருக்கிறது கர்த்தர். அப்போ அவரை ஆராதிக்காமல், அவரை பாடாமல், அவரை துதிக்காமல் வேற என்ன செய்யறது? அவரை சந்தோஷமாக ஆராதிக்கிறது தான், அவரை துதிப்பது தான் நமக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்குது. மற்ற எல்லாத்தையும் விட அவரை துதிக்கிறது தான் சந்தோஷம். ஆகவே அவரை சந்தோஷமாக ஆராதிக்கலாம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். தட்டி எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. கையத்தட்டி எல்லாரும் சேர்ந்து. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக. கையத்தட்டி எல்லாரும் சேர்ந்து. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
எத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க. அதனால சத்தமா என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக. அதனால நானும் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதி. எத்தனை பேர் கையை தட்டி, ஏன்னா அவர் ஆராதிச்சா தடைகள் எல்லாம் மாறும். அவர் ஆராதிச்சா சங்கிலிகள் உடையும். அவர் ஆராதிச்சா அஸ்திபாரங்கள் அசையும். அவரை ஆராதிச்சா எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார். அவரை ஆராதிக்கும் போது நாம் என்ன செய்யறோம்னா, அவர் யாருன்னு அவருக்கே நம்ம என்ன செய்யறோம்னா, அவருக்கே நம்ம அறிக்கை செய்யறோம். அவர் நீங்க பெரியவரப்பா, என் பிரச்சனையை விட நீங்க பெரியவர், என் தேவையை விட நீங்க பெரியவர், என்னுடைய வியாதியை விட நீங்க பெரியவர், என்னுடைய பலவீனத்தை விட நீங்க பெரியவர், என் சத்ரு எனக்கு விரோதமா எத்தனை பண்ற எல்லா காரியங்களை விட நீர் பெரியவர். அதை தான் அவரை ஆராதிக்கும் போது சொல்ற, நீர் பெரியவர். அவர் யாருன்னு சொல்லுங்க. அவர் யாருன்னு அவர்கிட்டயே சொல்றது. அவர் யாருன்னு அவர்கிட்டயே. நான் போன வாரமே சொன்ன மாதிரி ஜெபத்தையும் ஆராதனையும் பல சமயத்துல விசுவாசிக்க நம்ம குழப்பிக்கிறோம். இல்ல, ஆராதிக்கும் போது ஆராதிக்கணும். சொல்லுங்க, ஆராதிக்கும் போது என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. ஆராதிக்கும் போது ஜெபிக்க கூடாது. ஜெபம்ங்கிறது எனக்கு என்ன வேணுங்கிறத அவர்கிட்ட சொல்றது. எனக்கு என்ன வேணும், நான் யாரு, எனக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் அவர்கிட்ட தெரிவிக்கிறது தான் ஜெபம். ஆராதனைங்கிறது எனக்கு இதெல்லாம் இருந்தாலும் இதையெல்லாம் மாத்தி கொடுக்கறதுக்கு நீர் வல்லமை உள்ளவர்னா அவருக்கு நாமளே அறிக்கை செய்யறது தான் ஆராதனை. அப்ப இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, ஆராதிக்க வந்தா ஆராதிக்கணும். சத்தமா சொல்லுங்க, ஆராதிக்க வந்தா. ஏன்னா அவரை ஆராதிக்கிறது தான் எனக்கு ஆசை. அவர் தான், அவர் என் ஆசை, நீங்க என் தேவை, நீங்க என் சொத்து, நீங்க என் சொந்த, நீங்கன்னு சொல்ற மாதிரி அவர் தான் என்னோட ஆசை. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பது தான் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா.
கரங்களை வானத்துக்கு நேராக உயர். இயேசு ராஜாவும் சேர்ந்து பாட போற ஆண்டவரை பார்த்து உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. சேர்ந்து பாடலாமா? சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. கை தட்டி பாடலாமா? இயேசு ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. ஆதி அந்தமில்லா அநாதி தேவா, அனைத்தையும் படைத்தவரே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவா, அனைத்தையும் படைத்தவரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. சத்தமா சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு. கை தட்டி எல்லாரும் இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. துக்கத்தை கழித்து துதி உடை தந்தீர் தூயாதி தூயவரே. துக்கத்தை கழித்து துதி உடை தந்தீர் தூயாதி அதனால நான் என்ன பண்ண போறேன்னா உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையே, எங்களின் கோட்டை நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையே, எங்களின் கோட்டை நீரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு. கையை தட்டி சத்தமா இயேசு ராஜா.
ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தந்தீர் யெகோவா ஷம்மாவே சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தந்தீர் யெகோவா ஷம்மா அதனால் எல்லாரும் உம்மை ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு கையை நல்லா தட்டி இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா உம்மை ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கின்றதே ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கின்றதே எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே ஆராதனை 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 உந்த நாமம் உயர்த்தி பாடி கை தட்டி எல்லாரும் உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதி பாடலாமா கர்த்தாவே நீ மாட்சி கர்த்தாவே நீ மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே உந்த நாமம் உயர்த்தி பாடி உந்த நாமம் உயர்த்தி பாடி எந்திரிச்சு நின்று ஆராதனை 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 உந்த நாமம் உயர்த்தி பாடி சத்தமானாரும் சேர்ந்து உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே எந்த மனிதனையும் மென்மைப்படுத்த உம்மாலாகுமே எந்த மனிதனையும் மென்மைப்படுத்த உம்மால் கை தட்டி எல்லாரும் ஆராதனை 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 உந்த நாமம் உயர்த்தி பாடி உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதனை 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 உந்த நாமம் உயர்த்தி பாடி உந்த நாமம் உயர்த்தி
நாமம் உயர்த்தி பாடி கையை நல்ல தட்டி. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி நல்ல கைகளை தட்டி நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவருடைய மகிமையை பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவரோட மகிமையை பார்ப்பீங்க. அப்ப கண்களை மூடி இன்னைக்கு ராத்திரி ஸ்டாப் திங்கிங் அபவுட் யுவர் வரிஸ். உங்களோட கவலைகளை, உங்க பிரச்சனைகளை அது யோசிக்கிற நேரம் இது இல்லை. அதுக்காக ஜெபிக்கிற நேரம் இது இல்லை. மாறாக you just start telling about him what you know about. அவரை உங்களுக்கு எப்படி தெரியும், அவரை நீங்க என்னவா பார்க்குறீங்க, அவரை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை சொல்ல ஆரம்பிங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க தேவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தரை நீங்க எப்படி பார்க்குறீங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண. இப்போ நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீன்னா, நீ என்ன தெரிய வேண்டிய விதமாக தெரிஞ்சிட்டீன்னா, என்னை விசுவாசிக்க வேண்டிய அளவு விசுவாசிச்சா, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அளவு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, you will see the glory says the Lord. நீ என்னுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னா அடுத்த ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் நம்ம ஏன் அவரை மாத்திரம் உயர்த்தக்கூடாது? அவரை வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் ராஜாக்களை பார்க்கிலும் நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசுவே. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி. அவரை தெரிஞ்சவங்க சத்தமா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி. முடிஞ்ச கையை உயர்த்தி வல்லவரே நல்லவரே ஆராதனை வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை நேசரே தீர பாதம் அமர்ந்தே நிம்மதி. இந்த பூமியில வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு நிம்மதி ஆண்டவர். நேசரே தீர பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தம். கைகளை உயர்த்தி எல்லாரும் சே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே
இதனை கைகளை நல்லா தட்டி இந்த ராத்திரி வேளையில கர்த்தரை தெரிஞ்ச மாதிரி கையை தட்டி, அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், போதுமானவர், வல்லமை உள்ளவர், எனக்காய் பராக்கிரமம் செய்கிறவர், எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், அப்படி தெரிஞ்ச மாதிரி கையை தட்டி சத்தமா ஹalleluya. நன்றி ஆண்டவர். தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களை தாங்க, எங்களை விட்டு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. We are going to get into the book of Joshua. யோசுவாவினுடைய புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளப் போகிறோம். The book of Joshua chapter number 1. நான் சொன்ன மாதிரி இந்த ஆராதனுடைய முடிவில் திருவிருந்து பந்தி இருக்குது. நாளைக்கு அமாவாசை இரவு ஜெபத்துக்கான லிங்க் நமக்கு அனுப்பப்படும். நம்முடைய தசமபாகங்கள் தசமபாகம் இட் ஷோஸ் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நம்புகிறோங்கிறது. சொல்லுங்கள், எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை நம்புகிறேன். சொல்லுங்கள், எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை நம்புகிறேன். அதுதான் நம்ம தசமபாகத்தை ஆண்டவருக்கு எதுக்கு செலுத்தணும்னா அது எதை காட்டுதுன்னா நான் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறேன் அப்படிங்கிறத காட்டுது. அடுத்து இந்த போன மாதம் நான் சம்பாதிச்சது என்னோட பலத்தினால் இல்லை, இது நீங்கள் தான், இது உங்களுக்கு சேர வேண்டியதுன்னு சொல்கிறத அது என்ன செய்யுது, காட்டுகிறதாக இருக்குது. அப்புறம் நான் இந்த 10,000 20,000 அது 1000 2000 இதை கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் குறை வந்துடாது. நான் இந்த பணத்தை சார்ந்து இல்லை, உங்களை சார்ந்து நம்பி இருக்கிறேன். கண்டிப்பாக என் தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறது அது என்ன செய்யுதுன்னா காட்டுகிறதாக. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ரீசனுங்க. நம்மளுடைய செயலுக்கு பின்னாடி ஒரு காரியம், ஒரு அர்த்தம் என்ன செய்கிறது இருக்காகவே. இது ஏதோ ஒரு ஊழியம் பிழைக்கிறதுக்காகவோ அல்லது ஒரு ஊழியக்காரனோட குடும்பம் பிழைக்கிறதுக்காகவோ இல்லை. நான் கர்த்தரை எவ்வளோ நம்புகிறேன், நான் கர்த்தரை எவ்வளோ கனப்படுத்துகிறேன், நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதுடைய அடிப்படையிலாகவே ப்ளீஸ் பி லாயல் அண்ட் டு யுவர் ஆஃபரிங்ஸ். நம்முடைய காணிக்கைகளில் தசம பாகங்களில் நம்ம உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமென் சொல்கிறேன்? ஹalleluya. So I said we are in the book of Joshua. யோசுவாவினுடைய புஸ்தகம். சொல்லுங்கள் ஜாஷுவா, யோசுவா, சத்தமாக சொல்லுங்கள், யோசுவாவினுடைய புஸ்தகம். இது ஒரு பரபரப்பான ஒரு சூழல். இந்த புக் இட் இஸ் நாட் அ காம் புக். அது ஒரு அப்படியே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக காகித ஓடம் கடலலை மீது அப்படின்னு போகிற மாதிரி போகாமல் இது ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக நடக்கிற மாதிரியான காரியங்கள் இந்த புக் ஆஃப் ஜாஷுவாவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு பரபரப்பான சூழல், ஒரு புது தலைவன் மோசே மரித்து விட்டார், பல மாற்றங்களினுடைய நிகழ்வு, ஒரு பெரிய காலங்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தினுடைய பூமி, அதில் ஒரு அர்ஜென்சியோடு அவங்க உள்ள பூத தயாராக இருக்கிறாங்க. அதுதான் யோசுவாவினுடைய புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம். They are in an urgency, like நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு இந்த தேசம், இந்த கானான், இந்த ப்ராமிஸ் லேண்ட் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போது எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாகி விடுதலையாகி இப்போ வனாந்திரத்துலேயும் வருஷக்கணக்காக 10-40 வருஷம் நடந்தாச்சு. ஆகவே they are in urgency, like they have to possess the land what the Lord had promised unto them. கர்த்தர் அவர்களுக்கு காலங்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை, பூமியை சுதந்திரிக்க வேண்டிய ஒரு அர்ஜென்சியில் அவங்க நிற்கிறாங்க. அதுதான் யோசுவாவினுடைய 1ஆம் அதிகாரம். இந்த பொதுவாக the book of Joshua is not for people whimsical. அது துணிவில்லாதவங்க, தைரியம் இல்லாதவங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்க, சோர்ந்து போகிறவங்க, அவங்களுக்கான புத்தகம் இல்லை யோசுவாவினுடைய புஸ்தகம். மாறாக வனாந்தரத்தை நடந்து கடந்து அதில் தப்பி பிழைச்சு அதில் லைஃப்பை காப்பாற்றிட்டு இன்னும் பலன் இருக்குது, கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறத சுதந்திரிக்கிறதுக்கு இன்னும் உயிர் இருக்குது, பலன் இருக்குது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தோடு நடக்கிறவங்களுக்கு தான் த புக் ஆஃப் ஜாஷுவா. இட் இஸ் நாட் ஃபார் விம்ஸ். அது எளிதில் சோர்ந்து போகிற ஆட்களுக்கு இல்லை. சொல்லுங்கள், எளிதில் விசுவாச வாழ்க்கை என்பது எளிதில் சோர்ந்து போகிற ஆட்களுக்கு இல்லை. அது வனாந்திரமானாலும், அது எவ்வளோ கடுமையான பாதையானாலும், அதை இயேசுவின் நாமத்தில் நடந்து கடந்து ஜெயித்து இன்னும் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார், இன்னும் கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார், கண்டிப்பாக கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறத நான் சுதந்திரிப்பேன் அப்படிங்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. எத்தனை பேர் ஒரு ஆமென் சத்தமாக சொல்கிறீங்க? ஜாஷுவா, தி புக் ஆஃப் ஜாஷுவாங்கிறது வனாந்திரம் எத்தனையோ முயற்சி
முயற்சிகளை செய்து பார்த்தும் அதனுடைய முயற்சிகள் அத்தனையும் தோல்வி அடைந்து ஒன்றும் பலிக்காமல் போய் அதுல மிச்சமானவங்க வந்து நிக்கிறது தான் த புக் ஆஃப் ஜாஷுவா. எத்தனை பேர் வனாந்திரம் உங்களுக்கு விரோதமா செய்த எத்தனையோ காரியங்கள் ஒன்றும் பலிக்கல, அதெல்லாம் தோத்து போச்சு. சத்ரு செய்தது, மனிதர்கள் செய்தது எல்லாம் ஒன்றும் பலிக்கல, எல்லாம் தோத்து போய் மிச்சமா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஹalleluya. அதுதான் the book of Joshua. It is not for அது ஒரு வம்சக்கான புக் இல்ல, அது பலவீனமானவங்களுக்கு புக் இல்ல. அது வனாந்தரத்திலையும் நடந்து கடந்து உயிரை காப்பாத்திட்டு இருக்கிற பலத்தோட கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறத கண்டிப்பா சுதந்திரிப்போன்னு நடக்கிறோம். வனாந்தரம் பல விஷயங்களை பல ரீதியில ட்ரை பண்ணுச்சு. கடனை கொண்டு வந்தான், வியாதியை கொண்டு வந்தான், மந்திரவாதத்தை கொண்டு வந்தான், பிரிவினையை கொண்டு வந்தான், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்தான். இப்படி பல பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அதனுடைய பாச்சா ஒன்னும் பலிக்காம தப்பி மீதி இருக்கிறவங்க மாதிரி சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். The book of Joshua is the beginning of beginnings. ஆரம்பங்களினுடைய ஆரம்பம் தான் the book of Joshua. நிறைய புதிய துவக்கங்கள் நீங்க நடக்கும். ஒரு 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 மறுசுழற்சி விசுவாச அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரீசைக்ளிங் நடக்குது. அவங்களோட வாழ்க்கையில அவங்க எகிப்துல நூற்றுக்கணக்கான வருஷமாக தலைமுறையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 40 வருஷமா அவங்க அப்பம்மாருங்க வனாந்திரத்துல அவங்க ஒரு மாதிரியான ஜெனரேஷனா இருந்தாங்க. எகிப்தை விட்டு வெளியில வந்து அவங்க அப்பம்மாருங்க அவங்களோட நடந்து வந்த இவங்க இப்போ வேற ஒரு ரீசைக்கிள் ஆகி வேற ஒரு புது மனநிலையோட அவங்க பிரவேசிக்கிற ஒரு காரியம் தான் யோசுவாவினுடைய புஸ்தகம். யோசுவாவினுடைய புஸ்தகம்னா all things are passed away and the new things are starting. பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயது. முக்கியமா தேவனுடைய தாசனாகிய மோசே மரித்து போனார். அவருடைய மரணத்திற்கு பிறகு இப்போ ஒரு புதிய துவக்கம் ஆரம்பமாகிறது. ஒரு கதவு அடைக்கப்பட்டாலும் இன்னொரு புதிய வாசல், இன்னொரு புதிய கதவு திறக்கிறது. அதுதான் இந்த மாதம்னு நான் நம்புறேன். அதுதான் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்லுகிறாருன்னு நான் நம்புறேன். இத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன். ஹalleluya, சத்தமா ஹalleluya. 40 வருஷமா வனாந்திரத்துல உயிர் பிழைக்கிறதுக்கு உயிரோட இருக்கிறதுக்கு இவங்க கத்திருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஜெனரேஷன் கத்திருக்கல. ஏன்னா இவங்க அவங்க அப்பம்மார்களோடவே நடந்து வந்திருந்த ஒரு தலைமுறை. ஏற்கனவே முறுமுறுத்தவர்கள், இது எப்படி நடக்கும், இல்லை இங்கே ஏன் கொண்டு வந்த, எங்களை அங்கே சாப்பாடு இல்லைன்னா இங்கே கொண்டு வந்த, அங்கே குழி இல்லைன்னா இங்கே கொண்டு வந்த, அங்கே இருந்தால் நாங்கள் பிரியாணி சாப்பிட்ருப்போம், அதை சாப்பிட்ருப்போம், இதை சாப்பிட்ருப்போம் எல்லாம் சொல்லி புலம்பின அந்த கூட்டம் எல்லாம் செத்து போக இப்போ இன்னொரு ஜெனரேஷன் எழும்பி இருக்கு. மேக்சிமம் இவங்களில் நிறைய பேர் அந்த ரீஜனில் அந்த குழந்தைகளாக அவங்க நடந்து வந்து இப்போ தே ஆர் த ஜாஷுவா ஜெனரேஷன். அவங்க 2ஆம் தலைமுறையாக இருக்கிறார்கள். ஆகவே இது ஏற்கனவே ஒரு கூட்ட ஆட்களோட நடவடிக்கைகளை பார்த்து வந்த இவங்களுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்ததுன்னா உயிர் பிழைக்கிறதுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கான வழி தெரிஞ்சிருந்தே ஒழிய சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழி என்ன செய்யலைன்னா ஜெயிக்கிறதுக்கான வழி தெரியல. சொல்லுங்க, ஜெயிக்கிறதுக்கான பல சமயத்தில் விசுவாச வாழ்க்கையில எங்கேயோ நாம் தேங்கி ஸ்தம்பிச்சு நின்றுறோம். சர்வைவ் ஆனால் போதும், எப்படியோ கேபிள் காசை கட்டி சிலிண்டர் வாங்கி வட்டியை கட்டி தக்காளி 40 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அதை வாங்காமல் 10 ரூபாய்க்கு விற்கிற அன்னைக்கு மட்டும் வாங்கி பஜ்ஜி கடைஞ்சி 200 ரூபாய்க்கு விற்கிற அன்னைக்கு வாங்காமல் விட்டுட்டு அப்படியே அந்த 4 சேலை, 4 பேண்ட்டு, 2 செருப்பு அப்படியே சர்வைவ் ஆகலாம். அப்படியே அந்த மாதம் 500 ஒரு மாதம் 500, அடுத்த மாதம் 200, அடுத்த மாதம் நானே வரமாட்டேன், அப்புறம் எப்படி என் காணிக்க கவர் வரும், இப்படி அப்படியே சர்வைவ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரியான பழச்சா போதும்னு வனாந்திரத்தில் வந்த இந்த ஜனங்களுக்கு, இந்த தலைமுறைக்கு ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன செய்யலைன்னா இன்னும் இவங்களுக்கு அவங்க இப்போ தான் அவங்க தே ஸ்டெப்பிங். 40 வருஷமாக they had some techniques to survive in the dry places. வனாந்தரத்தில் உயிரோடு இருக்கிறது எப்படி அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்கன்னா கற்றுக்கிட்டாங்க 40 வருஷமாக. கடந்த 8 மாதமாக நாமளும் 2024 சாகாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு என்ன செஞ்சு எப்படியோ சாகாமல் எப்படி போகிறது, இப்படியே போயிடணும், இப்படியே போய் சேர்ந்துட்டா போதும்னு ஒரு 8 மாதமாக கற்றுருந்தா இன்னைக்கு ராத்திரி ஏன் இந்த புக் ஆஃப் ஜாஷுவாவை தொடணும்னு ஆவியானவர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்னா போதும். வனாந்தரத்தில் சர்வைவ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சு சர்வைவ் ஆனது போதும். இப்போ நான் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுத்துருக்கிற காரியங்களை சுதந்திரிக்கிறதுக்கு, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, வெற்றியை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி நம்மோட பேசுகிறாருன்னு நம்புறவங்க சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, சத்தமாக சொல்லுங்க ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயிரை காப்பாற்றினது போதும். சொல்லுங்க, உயிரை காப்பாற்றினது போதும். இது வரைக்கும் உயிரை காப்பாற்றினது
போதும், உயிரை காப்பாற்றினது போதும். இப்போ என்ன செய்யலாம்? ஆண்டவர் என்னெல்லாம் தருவேன்னு சொன்னாரோ ஸ்டெட்ஃபாஸ்டாக உறுதியாக நின்று அதை நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டு தான் நம்ம கடந்து போகணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அதுக்கு இந்த ஜெனரேஷனை ஒரு நியூ மைண்ட் செட்டில் திருப்புறார். அதுதான் த புக் ஆஃப் ஜாஷுவா. ஏன்னா பிகாஸ் யூ cannot be in the new place with the old thinking. புது இடத்துல பழைய சிந்தனையோடு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள், புது இடத்துல பழைய சிந்தனையோட. ஆமாம், ஏன்னா அந்த புது துருத்தியில் பழைய ரசத்தை ஊற்றினீங்கன்னா பழைய துருத்தியில் புது ரசத்தை ஊற்றினீங்கன்னா என்ன ஆகிடும்னா, ஐயோ தமிழ் ரொம்ப மோசம்ல, கொஞ்சம் மாற்றினாலும் தப்பே. போன வாரம் கடைசி ஒரு பங்குல வந்துட்டோம் அப்படின்னு அந்த ஒரு பங்குக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக 4ல் ஒரு பங்கு அப்படின்னு. தமிழ் ரொம்ப மோசம் இல்லை, ஒரு வரி மாறினாலும் அப்படியே அர்த்தமே மாறி போய் பழைய துருத்திக்குள்ள புது ரசத்தை என்ன செய்ய முடியாது? ஊற்ற முடியாது. பிகாஸ் தி ஸ்கின் வில் பீல் அவுட். அதால் தாங்க முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஆகவே புது மாசத்துக்குள்ள பழைய சிந்தனையோட இருக்காதீங்க. புது மாசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, உங்களுக்கு விரோதமாக வந்த எத்தனையோ காரியங்கள் உங்களை பிசாசால ஜெயிக்க முடியல, கொல்ல முடியல, அழிக்க முடியல. நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் இன்னும் உங்களை கொண்டு ஏதோ செய்ய சித்தமா இருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய சித்தமா இருக்கிறத கண்டிப்பா நரகத்தினுடைய வல்லமையினால தடை செய்ய முடியல, எந்த மந்திரவாதத்தாலும் தடை செய்ய முடியல. அதனாலதான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார். ஆகவே புது சிந்தனையோட இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புது சிந்தனை. உங்க சிந்தை காலையில பாஸ்டரும் வாக்குத்து தராதனையிலையும் அப்படிதான் பேசினாங்க. நம்ம சிந்தை என்ன செய்யணும்னா புதுப்பிக்கப்படும். கொஞ்சம் வேற மாதிரி இந்த திங்கிங் ப்ராசஸ், தாட் ப்ராசஸே நமக்கு என்ன செய்யணும்னா மாறணும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அதே தான் இன்னைக்கு நம்மளோட கூட பேசுகிறார். புதுசா யோசிங்க. சொல்லுங்க, புதுசா. வடிவேலை தாக்குறதுக்கு புதுசா வருஷம் ஒருத்தன் கிளம்பிடுறானே, புதுசா யோசிக்கிறானேன்னு ஜோக்குக்கு அவ்வளோ கிரியேட் பண்றாங்கல்ல. அதே கதை தான். அதே அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், பொண்டாட்டி சென்டிமெண்ட், குழந்தை சென்டிமெண்ட், அப்பன் சென்டிமெண்ட், இப்போ சித்தப்பன் சென்டிமெண்ட், இவ்வளோதான். மொத்த கதையே இவ்வளோதான். பட் இதை புதுசா என்ன செய்யறாங்கன்னா ட்ரை பண்றாங்க. அது புதுசா ட்ரை ஆகிறதுக்கு என்ன செய்யறதுன்னா ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் என்ன செய்யுது. இப்பெல்லாம் நம்ம தமிழ் படங்கள் கூட ஆஸ்காரோட ஸ்கிரீன்ஸ்ல அங்கே கூட போகுது. ஏன்னா அதே கதை தான், அதே 2 குத்துப்பாட்டு, அதே ஒரு சோகப்பாட்டு, அதே 2 சண்டை, அதே வணக்கம் தான், அதே என் அன்பு தமிழக மக்களே, அதே தான். பட் சேம் திங். பட் ஆனால் புது சிந்தனை என்ன செய்யுதுன்னா அவங்கள பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுதுன்னா, உலகத்தானுக்கே அப்படி நடக்கும்போது தேவ பிள்ளைகளுக்கும் மைண்ட் ரினியூ ஆகணும். மனம் புதிதாகிறதுனால என்ன செய்கிறது? வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ராத்திரி இந்த ஜாஷுவா, தி புக் ஆஃப் ஜாஷுவா, நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு புது ஜெனரேஷன். இதுவரைக்கும் தப்பி பிழைச்சவங்க. பட் இப்போ அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை டியூன் பண்ணி கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். இனி நீ உயிர் வாழ்ந்தா மாத்திரம் போதாது, சாதிக்க வேண்டியதை சாதிக்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, இனி நீ உயிர் வாழ்ந்தா மாத்திரம் சத்தமா. அதே உயிர் இல்லாத மாதிரி சொல்றேன் பார்த்தீங்களா? எப்படிங்க நடக்கும்? சத்தமா சொல்லுங்க, இனி உயிர் பொழைச்சா மாத்திரம் போதாது. ஆமாம், 2024 கடைசி ஆராதனையில் டிசம்பர் மாதம் வந்து நிற்கும் போது என்னை உயிரோடு வச்சிருந்ததுக்காக நன்றின்னு யாராவது சொன்னால் இறங்கி வந்து மண்டையை உடைப்பேன். உயிரோடு வச்சு வேற என்னெல்லாம் உங்களை செய்ய வச்சாருன்னு என்ன செய்யுங்க தெரில. இந்த வருஷம் நியூ இயர் ஆராதனைக்கு அந்த புண்ணியவதி ஜெபிக்கிறாங்களோ என்னமோ எல்லாம் தெரியல. அப்படி ஜெபிக்காமல் இருந்து நான் வந்தேன்னா, நான் இறங்கி வந்து நான் உயிரோட வச்சிருந்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொன்னீங்கன்னா வந்து மண்டையை உடைப்பேன். உயிரோட வச்சிருந்தா என்ன உங்களை செய்ய வச்சாருங்கிறதையும் சேர்ந்து சொல்லுங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் ஆமே? So we are in the book of Joshua chapter number 1. யோசுவாவினுடைய புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். God is speaking to Joshua, just eulogizing Moses. அப்போ தான் மோசேயோட மரணம் முடிந்து மோசேயோட பெருமையெல்லாம் சொல்லி முடித்ததற்கப்புறம் இப்போ கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். சொல்லுங்க, மோசேயோடு இருந்தது போல. சத்தமா, மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருந்தது போல. வாயத்தரன்னு சொல்லுங்க, இருந்தது போல இருப்பேன். சொல்லுங்க, இருந்தது போல இருப்பேன். இருந்தது போல. we are in between. இல்லை, நம்ம இந்த the book of Joshuaன்னு சொல்லும் போதும் இல்லை நம்ம வாழ்க்கையும் சொல்லும் போதும் நீங்கள் நினச்சிக்கோங்க, இருந்தது போல கர்த்தர் இருப்பார். இது வரைக்கும் எப்படி இருந்தாரோ, எப்படி வல்லமை உள்ளவராக இருந்தாரோ, எப்படி உங்களை ரட்சித்தாரோ, எப்படி உங்களை நடத்தினாரோ, அந்த தேவன் மாற மாட்டார், இருப்பார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா நம்புற மாதிரி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்றாரு, என் தாசனாகிய மோசையோடு இருந்தது போல உன்னோடு என்ன செய்வேன்? இருப்பேன். இப்போ
யோசுவாவுக்கு ஒரு கமாண்டை, ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். நான் வாசிக்கிறேன், நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு கமாண்டை, ஒரு கட்டளையை யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி இவங்களை நடத்தணும் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இட் இஸ் நாட் தட் ஜாஷுவாவுக்கு இது வரைக்கும் நடக்கவே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஜாஷுவா இது வரைக்கும் ஜனங்களை நடத்தவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பட் இது வரைக்கும் ஜாஷுவா ஒரு சப்பார்டினேட் லெவலில், இப்போ பாஸ்டர் இருக்காங்க, பாஸ்டர் கீழே நாங்கள் ஊழியம் செய்கிற மாதிரி ஒரு சப்பார்டினேட் லெவலில் ஜாஷுவா மோசே கீழே என்ன செய்கிறாருன்னா இது வரைக்கும் இருந்திருக்கிறார். பட் இப்போ ஒரு தலைவனாக நீ அவதரிக்க வேண்டிய, எழுந்து நிற்க வேண்டிய ஒரு நேரம். எத்தனை பேர் அப்படி தான் எனக்கு நேரம் வந்திருக்குங்கிறவங்க மாதிரி ஒரு சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லு. இது வரைக்கும் ஒரு சப்பார்டினேட் லெவலில் இது வரைக்கும் நம்ம இருந்துட்டோம். பட் இதுக்கப்புறம் இந்த வருஷத்தை நம்ம முடிக்கிறதுக்கு கொஞ்சம் மாதம், ஒரு 4 மாதம் நமக்கு முன்னாடி ஓப்பனாக இருக்குது, வைடாக இருக்குது, கேட் ஓப்பன்டாக இருக்குது. இனிமேலும் நம்ம சப்பார்டினேட் லெவலில் இருந்தால் நடக்காது. இனி தலைவன் தான். சொல்லுங்கள், வந்தா ஹீரோ தான், வந்தா ராஜாவாக தான் வருவேங்கிற மாதிரி இனி தலைவனாக தான். சொல்லுங்கள், இனி குடும்ப ரேஷன் கார்டில் யாரை தலைவனாக போட்டிருக்கோ அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. இனி நான் தான் தலைவன். சத்தமாக தலைவன் மாதிரி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. So God is teaching Joshua like நீ எப்படி நடத்தணுங்கிறத. நான் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் தட் ஜாஷுவா டிட் நோ டு லீட் த பீப்புள், பட் ஒரு சப்பார்டினேட் லெவல் இருக்கிற ஒரு ஜாஷுவாவை இப்போ ஒரு லீடர் லெவலுக்கு கொண்டு வந்து கர்த்தர் சொல்லுகிறார், பி ஸ்ட்ராங், தைரியமாயிரு. வாசிங்க 9வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பலம் கொண்டு திடமா. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நமக்கும் அதே சொல்றாருங்கிறவங்க நம்புற மாதிரி ஒரு ஆமையின் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே. நான் உன்னை கூட்டிட்டு போகிற ஒரு எல்லைக்கு ரெடியாயிரு, ஆயத்தமாயிரு, தைரியமாயிரு. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்றீங்க? உன்னால் தைரியமாக இருக்க முடிஞ்சா தைரியமாக இருக்க முடியுமான்னு கர்த்தர் கேட்கல. நான் உனக்கு கட்டளை இடவில்லை. ஹாவ் ஐ நாட் கமாண்டட் யூ? நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு தைரியமாக இரு. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறேன்? 10வது வசனம். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, சத்தமாக வாசிங்க, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை, சத்தமா சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணுங்கள். சத்தமா சொல்லுங்க, prepare your rituals. ஆயத்தம் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபுட்டை ரெடி பண்ணுங்க. உங்களை சஸ்டெனன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்க அடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன தயார் பண்ணமோ தயார் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூ ப்ரிப்பேர் your rituals. உங்களோட தேவை என்னவோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பெரிய காரியத்தை சுதந்திரிக்கிற தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்க, உள்ள போக போறீங்க. ப்ரிப்பேர் your rituals. வாசிங்க, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு. எத்தனை பேர் சத்தமா நீங்கள் அப்படின்னா he had given it to you. அவர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டார். இப்ப நீங்க தான் என்ன செய்யணும்னா சுதந்திரிக்கணும். புரிஞ்ச ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், காலங்களுக்கு முன்பதாகவே கொடுத்துட்டேன். 2024 திறந்த போதே, ஓபன் ஆன போதே நீங்கள் இந்த பூமியை சுதந்திரிப்பீர்கள்னு வாக்கு கொடுத்துட்டேன். பட் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தான் சுதந்திரிக்கணும். சத்தமா சொல்லுங்க, நான் தான் சுதந்திரிக்கணும். சத்தமா, நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று. 12வது வசனம். பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு, இது இன்னும் அந்த சைடு யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற கூட்டம், அவங்களுக்கு யோசுவா சொல்றாரு, உங்களுக்கு இந்த தேசம் என்ன செஞ்சிருக்கார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இது கிடைச்சிருக்குங்கிறதுக்காக நீங்க அமைதியா உட்கார்ந்து கூடாது. உங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் கொடுத்த இடத்தில் தேசத்தில் இருக்கட்டும். பட் நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்க கூடாது. நீங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்டவங்க என்ன செய்யணும்னா, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற உங்களுடைய சகோதரர்கள் பெற்றுக்கொள்றதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் ஒரு ஆமையின் சத்தமா சொல்லுங்க. பாருங்க, உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய. The question tonight is, யாருக்காவது பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யாருக்காவது உதவி செய்யறீங்களா? யாருக்காவது உதவி செய்யறியா? ஐ நோ யூ ஆர் பிளெஸ்ட். உங்களுக்கு காசு இருக்கு தெரியும், கார் இருக்கு தெரியும், உங்களுக்கு வசதி இருக்கு தெரியும், பவர் இருக்கு தெரியும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு தெரியும். பட் யாருக்காவது உதவி செய்யறீங்களா? கேளுங்க, யாருக்காவது
யோசுவா சொன்னார், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு இந்த இடம் கிடச்சிருச்சுங்கிறக்காக கம்முன்னு உட்காந்துக்கூடாது. உங்களுடைய சகோதரர்கள் இன்னும் என்ன செய்யலை, இன்னும் அவங்க சுதந்திரிக்கலாகவே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, யுத்த வீரர்கள் நீங்களும் முன்னாடி புறப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். எத்தனை பேர் ஒரு ஆமையின் சத்தமாக சொன்ன. பின்பு நீங்கள் கர்த்தருடைய தவசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை இங்கிலீஷ் பைபிள் சொல்லு, தென் யூ கேன் என்ஜாய் இட். அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டாடுங்கயா. அவங்களும் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, என்ஜாய். சம்டைம்ஸ் வி டூ த பார்ட்டி இன் த ராங் டைம். பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் நம்ம தப்பான நேரத்தில் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். நமக்கு ஒரு ஒருமித்த வளர்ச்சி, நமக்கு சபை, நாம, என் பக்கத்து சேரில் உட்காந்துருக்கிறேன், முன்னாடி நின்று பேசுகிறேன்னா, கீழே உட்காந்து கேட்குற நீங்கன்னு, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி வளரணும். நம்ம ரொம்ப அவசரப்பட்டு பார்ட்டி பண்ணிடாமல், என்னுடைய சகோதரன் பக்கத்தில் பார்த்து நீயும் நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்களும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்களும் நல்லா இருக்கணும்னு எனக்கு, அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. சொல்லுங்கள், அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு. 16வது வசனம், அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதையெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி செய்வோம் சார், நாங்கள் சும்மா உட்காந்துருக்க மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு எங்களுக்கு கிடைச்ச இடத்துல எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு வண்டி இருக்குது, எங்களுக்குன்னு காசு இருக்குது அப்படின்னு நாங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். மாறாக நாங்கள் நீங்கள் சொன்னபடியெல்லாம் என்ன செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். 17வது வசனம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடன், பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொன்ன. Tonight இன்னைக்கு ராத்திரி நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க, ஆயத்தம். சத்தமா ஆயத்தம் பண்ணுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணுங்க. நல்ல சத்தமா ஆயத்தம் பண்ணுங்க. உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை பெற்று அனுபவிக்கிறதற்காக காத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டியதை ஆயத்தம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆயத்தம் பண்ண வேண்டியதை. நீங்கள் கர்த்தர் கொடுக்கறதுக்காக நிற்கிறீங்க. கர்த்தர் கொடுக்கறது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, அவர் உங்களுக்கு காட்டுறது, அதை எப்படியாவது சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று நிற்கிறீங்க. ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரி இந்த வருஷத்தில் நம்ம the season of possessing greatnessல சுதந்திரிக்கிற ஆண்டு, சிறந்ததை சுதந்திரிக்கிற ஆண்டினுடைய 9வது மாதத்தினுடைய முதல் வாரத்திலே இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குப்பா. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் எல்லாம். பட் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் ப்ராமிஸ். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய, நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த அனுகிரகத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணுங்க. சத்தமாக சொல்லுங்க, ஆயத்தம். நான் ஏன் இதை சொன்னேன்னா, 11வது வசனத்தில் யோசுவா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ப்ரிப்பேர் யுவர் விக்சுவல்ஸ். உங்கள் போஜன பதார்த்தங்களை ஆயத்தம். இன்னும் 3 நாளைக்குள்ளே, சொல்லுங்க, இன்னும் 3 நாளைக்குள்ளே. இன்னும் உங்கள் விசுவாசம் எப்படியோ அப்படி இன்னும் 3 நாளுக்குள்ளே நீங்கள் போனாலும் சரி, இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த வருஷத்தில் கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் பெற்று நான் சுதந்திரிக்கிற தேசத்துக்குள்ளே கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்தில் சுதந்திரிக்க வைத்திருக்க வேண்டிய நன்மைகளை சுதந்திரித்தே தீர்வேன்னு போவீங்களோ, தட் இஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் 3 நாளைக்குள்ள நீங்க போக போறீங்க. So prepare your rituals. ஆயத்தம் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க, ஆயத்தம். ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். பொதுவாக இந்த வார்த்தையை கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான். பாருங்க, ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான். அதை பொதுவாக அதை இன்றைக்கு இருக்கிற உலகம் அதை குறைத்து மதிப்பிடுகிறது. ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். ஆயத்தமெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு நினைச்சு அப்படியே போவோம், போகிற போக்கில் அப்படியே அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் வி லிவ் இன் அ வேர்ல்ட் லைக் ஒரு பட்டனில், ஒரு டச்சில் உலகமே நம்ம முன்னாடி திறக்கிற மாதிரியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஃபோன் எடுத்து இப்படி காட்டி, இது ஏன் மூஞ்சி தான் அப்படின்னா டக்குன்னு என்ன செஞ்சிடும், ஓப்பன் ஆகிடும். இட்ஸ் மீ அப்படின்னா என்ன செஞ்சிருது, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி ஒரு உலகத்தில் வாழ்கிறதுனால ஆயத்தம்ங்கிற வார்த்தை அது என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணணும், ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி இருக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாமே ஒன் டச் தான். இப்படின்னா வந்துடும், இப்படி தொட்டா வந்துடும், பார்த்தா வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகத்தில் இருக்கிறனால ஆயத்தம்ங்கிற வார்த்தை த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் வேர்ட் இன் தீஸ் டேஸ், ரொம்ப குறைத்து மதிப்பிடப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைக்கி ராத்திரி இங்கே உட்காந்து என் வாயின் சத்தத்திற்கு கீழாக அமர்ந்திருக்கிற தேவ ஜனங்கள், சில கதவுகள் நமக்கு திறக்கணும்னா, சில அனுகிரகத்தினுடைய அளவுகளில் நாம் போய் வாழணும்னா,
நமக்கு சில ஆயத்தம், சில ப்ரிப்ரேஷன், சில கெட் ரெடி நமக்கு தேவை. எத்தனை பேர் புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்கிறேன்? ஹல்லேலூயா. ஆயத்தம் அவசியம். சத்தமாக சொல்லுங்க, ஆயத்தம். சத்தமாக ஆயத்தம் அவசியம். எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அவங்கவுங்க அம்மாவோட சமையல் அவங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் என்ன செய்வாங்க, என்னோடய அக்கா சமைப்பா, ஒய்ஃப் சமைப்பா, என்னோடய அம்மா சமைப்பாங்க. பட் எங்கள் அம்மா சமைக்கும் போது விஷால் சொல்லுவா, 10 மணிக்கு பாட்டி ஆரம்பித்தா 1 மணிக்கு என்ன செய்வாங்க, அவங்க முடிப்பாங்க. பிகாஸ் அவங்க எல்லாம் எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா அது வேலைக்கு வர்றதே மகராச மூஞ்சிக்கு வேண்டிதான் சாமி நான் வேலைக்கு வரேன்னு அது சொல்லும், உங்களுக்கு வேண்டிதான் சார் நான் வேலைக்கே வரேன் அப்படின்னு. வெங்காயத்தை இப்படி உரிச்சா அது இப்படி உரிக்கக்கூடாது, இப்படி தான் என்ன செய்யணும், அது போன குழம்புக்கு இப்படின்னா இந்த குழம்புக்கு இப்படி, இதுக்கு இப்படி, அதுக்கு இப்படி, காயையும் இப்படி பண்ண, அதையும் இப்படி பண்ண அப்படின்னு ஒரு மாதிரி. நானே என் சுபாட் அடிக்கடி சொல்லுவேன், நீ பரவாயில்ல, எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் நீ சர்ச்சுக்கு வந்தனால நீ 10-16 வருஷமாக என் கூட குடும்பம் பண்ணிகிட்ருக்க. எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நீ எனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா என்னைக்கும் நீ என் வீட்டை விட்டு என்ன செஞ்சுருக்கணும்னா ஓடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஷீ டேக்ஸ் டைம் டு குக். மணிக்கணக்காக அவங்களுக்கு எல்லாம் ரெடியாக அடுக்கி வைக்கணும். யாராவது குறுக்க போய் பேசிட்டா, நீ பேசி தான் இது மொத்த சமையலுமே கெட்டு போச்சுங்கிறது கடைசியாக வந்துருங்கிறதுக்காக யாருமே என்ன செய்ய மாட்டோம்னா, நாங்கள் நீ பேசாமல் இருந்துருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேன், நல்லா சமைச்சிருப்பேன் அப்படின்னு. எல்லாம் அடுக்கி இருக்கணும், ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லாம் அடுக்கி இருக்கணும். அது ஏற்கனவே இருக்கிற ஒரு பாத்திரத்தில் இருக்கணும். பிறகு அதையெல்லாம் மாற்றி ரெடியாக எடுத்தோடனே இப்படி டபக்குன்னு கொட்டுற மாதிரி அது ஒரு சின்ன சின்ன கிண்ணியில் எல்லாம் அடுக்கி ரெடியாக இருந்து முடிச்சுட்டு எங்கள் வீட்டு விளக்குறமா கேட்கும், அம்மா நான் போட்டுமா மேலே அப்படின்னா, போ அப்படிங்கிறதுலே அவன் மேலே போட்டோமா மேலேயே போட்டோமாங்கிற மாதிரி தான் சம்டைம்ஸ் அது அப்படி இருக்கும். ரக்கடான ஆள் எங்கள் அம்மா. நான் போன தடவை ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி நான் சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணாங்களாமாம்மா அப்படின்லாம் சொன்னோன்னே வீட்டுக்கு போனேன், அப்படியா அப்படி இப்படி ஏதாவதுனா இனிமேல் சர்ச்சுக்கே நீ போகாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அது நான் சுபா ஒரு மாதிரி பார்த்துட்டே நான் சொன்னேன், நாங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தலைமைக்கு கட்டுப்பட்டு ஏதோ அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அவுத்து விட்டால் மடன்னு என்ன செஞ்சுருவாங்க. அது அவங்களுக்கு சீக்கிரமாக எங்கள் அம்மாவோட கோவம் தான் எனக்கும் வந்துச்சு. அவங்க போடுற காரம், எங்கள் வீட்டு காரத்தை யாருக்காவது சமைச்சு கொடுங்கன்னு கேட்டால் சமையலை கெட்டு போகும். ஏன்னா காரத்தை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக சமையலை கெட்டு போகும். அவங்கள விட்டால் இப்படி தொட்ட உடனே கோவம் வர்றதுக்கு காரணமே அவங்க போடுற காரம் தான். போட்டு என்ன செய்ய, எங்களை தொட்டாவே சுருன்னு ஏறு, அப்படி தடன்னு ஏறி. நீங்கள் மெதுவாலாம் அப்படி ஸ்லோவாக எங்கள் டெம்பர் ரைஸ் பண்ண வேண்டியது. தொட்டிங்கனாவே தடன்னு என்ன செஞ்சிடணும். ஸோ ஷி டேக்ஸ் டைம். அதெல்லாம் அடுக்கி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி. சுபா சிஸ்டரை வச்சு சம்டைம்ஸ் எதுவுமே கிடைக்குன்னா சிஸ்டரை வச்சு டபக்குன்னு வெட்டி குக்கருக்குள்ளே என்ன செஞ்சுட்டு, பாலை வெட்டுற சிஸ்டரில் காயை வெட்டி கொத்தமல்லியை வெட்டி போடுவோம். எங்கள் அக்கா எதை வெட்டுறதுனே தெரியாமல் ஒன்று செய்வா. என்னோட உறவுக்கார ஒரு அத்தை இருக்காங்க, அவங்க பிசுன்னு சொன்னால் இறக்கிடுவாங்க. அவ்வளோ 5 நிமிஷத்தில் சமைச்சிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்கன்னா. பட் when you want the flavor to get deep into the food, அந்த ஆகாரத்தினுடைய ஆழம் வரைக்கும் அந்த ஃப்ளேவர் இறங்கணும்னா, சம்டைம்ஸ் இப்போ மாம்சத்தை ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிட்டா திறந்து பார்த்தா வாசமாக இருக்கும், மேலே இருக்கிற கறியும் வாசமாக தான் இருக்கும், ஃப்ளேவர்டாக தான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ள அந்த எலும்பை எடுத்து உரியும் போதும் அந்த ஃப்ளேவர் வரணும்னா that requires time. அதுக்கு ஒரு கால அவகாசம் என்ன செய்யப்படுதுன்னா, அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன், அது மேலினேட் பண்ணப்படணும், அது சோக் பண்ணப்படணும், அது பூசி அதை வச்சு கொஞ்சம் நேரம் அதுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும். I know it is tough to talk. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இதை பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான். மாவு பேக்கெட் ரெடி, இட்லி ரெடி, ரெடிமேட் சேவை ரெடி, சேமியா ரெடி, எல்லாமே நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு. பிரியாணியே பேக்கெட்டில் இருக்குது. நீல்கிரீஸில் போய் பார்த்தா பிரியாணியே என்ன செஞ்சுருக்குறாங்க, வாங்கிட்டு போங்க வீட்டில் வைங்க 5 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும், பிரியாணி கொட்டினா பிரியாணியே வந்துடும். அதை மொத்த பேக்கெட்டையும் போட்டு வேக வச்சா 5 நிமிஷத்தில் பிரியாணியே என்ன செஞ்சிடும். அப்படி ஒரு காலத்தில் வாழும்போது இந்த ஆயத்தம் பற்றி பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆயத்தம் அவசியம். சொல்லுங்கள், ஆயத்தம். அந்த டீப் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கணும்னா, ஆழமான சுவை நமக்கு கிடைக்கணும்னா ஆயத்தம் என்னென்ன அவசியம். சத்தமாக சொல்லுங்கள், ஆயத்தம். அதனால தான் ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் சூடாக கொதிக்க இருக்கும்போது எடுத்து வாயில் போட்டால் போட்டுடலாம்.
கொஞ்சம் ஆறிட்டா என்ன செய்ய முடியாதுன்னா அதை, ஏன்னா ஆறுனா அதோட ஒரிஜினல் ஜாதி வெளியில் வந்துடும். அதை ஆறுறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும்னா அதை சூடாக இருக்கும்போதே கபக்குன்னு எடுத்து அள்ளி வாயில் போட்டுறணும். ஆறிச்சு அவ்வளோதான், நீளச்சாயம் வெளுத்து போச்சு, டும் டும் டும்ங்கிற மாதிரி ஆயிரும். சில வீட்டு சமையலே அப்படி தான், ஆறிச்சு தொலைஞ்சிது, சூடாக இருக்கும் போதே எடுத்து அள்ளி போட்டுக்கிட்டா தான். பட் வென் யூ டேக் டைம் டு ப்ரிப்பேர் சம்திங், ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யோசுவா இப்போ ஒரு புது ஜெனரேஷனுக்கு முன்னாடி யோசுவா நிற்கிறார். இன்னைக்கு ராத்திரி நம்ம மோசையை பற்றி பேசலாம். இந்த புக் ஆஃப் ஜாஷுவாவில் மோசையோட மரணம், அதனுடைய இம்பேக்டை பேசலாம். அவங்க எரிகோவுக்கு போகிற அளவை பற்றி பேசலாம். எரிகோவை அவங்க டிஃபீட் பண்ணின, எரிகோவை எதிர்த்து ஜெயித்த அளவை பற்றி பேசலாம். இப்படி நிறையா பேசலாம். மன்னா, வனாந்திரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச மன்னா, இவங்க இது வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜனமாக இருந்தாங்கன்னா, இந்த தலைமுறை காலையில் எழுந்திரிச்சு தலையை மேலே தூக்கினா பனியோட பனியாக மன்னாவும் என்ன செஞ்சிடும். கேட்ரிங் சர்வீஸை வனாந்திரத்திலே ஓப்பன் பண்ணியிருந்தார் கர்த்தர். சொல்லுங்கள், கேட்ரிங் சர்வீஸை வனாந்திரத்திலே ஓப்பன் பண்ணியிருந்தார். காலையில் எழுந்திரிச்சு தலையை தூக்கினா அது பனியோட பனியாக அதுவும் என்ன செஞ்சுருக்கோம், விழுந்திருக்கும். அவங்க எடுத்து சாப்பிட்றலாம். ஸோ இது வரைக்கும் இவங்க சமைக்க வேண்டியது, பெரட்ட வேண்டியது, உருட்ட வேண்டியதுன்னு ஒன்றுமே இல்லை. வந்தால் தலையை தூக்கினா தொப்புன்னு விழுந்தால் என்ன செஞ்சிடலாம், சாப்பிடலாம். அதுலேயும் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே அளவில் கொடுக்கும். நீங்கள் ஆண்டவர் பச்சை பாதம் உள்ளவர் அல்ல. சொல்லுங்கள், ஆண்டவர் பச்சை பாதம். பட் அவர் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த போது எல்லாருக்கும் ஒரே அளவில் கொடுக்கல. யாருக்கு எவ்வளோ வேணுமோ, யாரால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ, யார் வீட்டில் எவ்வளோ எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சார். அப்போ என் பக்கத்து டென்ட்டை பார்த்து, என் பக்கத்து சேரில் உட்காந்துருக்கிற ஆளை பார்த்து நான் பொறாமப்படக்கூடாது. அவன் அந்த அளவுக்கு பசியோடு இருந்திருக்கான், கேட்டிருக்கான், அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ அவர் எல்லாருக்கும், அவர் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல. பட் கொடுக்கும்போது உனக்கு எவ்வளோ தாகம் இருக்கோ அவ்வளோதான் என்ன செய்வார். நீ எவ்வளோ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறியோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். நீ எவ்வளோ ரிசீவ் பண்ண தயாராக இருக்கிறியோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். சொல்லுங்கள், அவ்வளோதான் கிடைக்கும். உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அவ்வளோதான். சத்தமாக சொல்லுங்கள், உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ, எவ்வளோ வாஞ்சை இருக்கோ அவ்வளோதான் என்ன செய்யும், அவ்வளோதான் கிடைக்கும். அவங்கெல்லாம் நல்லா ஆகிட்டாங்களே, இவங்கெல்லாம் போயிட்டாங்களே, இவங்கெல்லாம் செஞ்சுட்டாங்களே, அது தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். உனக்கு அந்த வாஞ்சை இருந்தால், நமக்கு அந்த ஆசை இருந்தால், தாகம் இருந்தால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமென் சொல்கிறேன். ஸோ இந்த ஜெனரேஷனே தே ஆர் கம்ப்ளீட்லி a நியூ ஜெனரேஷன். நிறையா இருக்குது, நம்ம பேசின டைம் பத்தாது. ஸோ லெட்ஸ் ஹாவ் த பாயிண்ட் இட் செல்ஃப். அது மாத்திரம் போதும். இது ஒரு புது ஜெனரேஷன். சொல்லுங்கள், ஒரு புது தலைமுறை. சத்தமாக சொல்லுங்கள், ஒரு புது தலைமுறை. ஸோ யோசுவா அவங்களுக்கு முன்னாடி நின்று சொல்கிறாரு, இன்னும் 3 நாளைக்குள்ளே நீங்கள் உருவ கடந்து போய் பல காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. காலங்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் யோர் விக்சுவல்ஸ். இது சமைக்கிறத பற்றின விஷயம் இல்லை. சொல்லுங்கள், இது என்ன விஷயம் இல்லை? சத்தமாக சொல்லுங்கள், இது என்ன விஷயம் இல்லை? இது மைண்ட் செட்டு. சத்தமாக சொல்லுங்கள், என்னது? மைண்ட் செட். ஏன்னா இது வரைக்கும் இத்தனை வருஷ காலமாக இவங்க தலையை தூக்கினா மண்ணா விழுந்தா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பட் இப்போது உங்களோட மைண்ட் செட் மாறணும். இப்போது உங்களோட வெற்றியில் உங்களோட பங்கும் இருக்கணும். அதை தான் அந்த இடத்துல நான் விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிற காரியமாக நான் அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். இந்த வெற்றியில் உங்கள் பங்கும் வேணும். இது வரைக்கும் ஆண்டருடைய சேரிட்டியில் ஏதோ கிருபையில் வாழ்க்கை ஓடுது, ரொம்ப நாள் ஓடாது. அப்படியே அது அப்படியே சும்மா ஓடும். என்ன செய்யும்? ஓடும். சக்ஸஸ் ஆகணும்னா, சில காரியங்களை ஜெயிக்கணும்னா, சில உயரத்துக்கு போகணும்னா, சில காரியங்களை பெற்று அனுபவிக்கணும்னா அந்த சேரிட்டிலேயே என்ன செஞ்சிட முடியாதுன்னா வாழ்ந்துட முடியாது. நம்மளோட பங்கும் இதில் இருக்கணும். அதில் முக்கியமான ஒன்று தான் ஆயத்தம் பண்ணுங்க. சத்தமாக சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க? இது ஒரு மைண்ட் செட். இட் இஸ் நாட் அபவுட் குக்கிங். சமைக்கிறது இல்லை, மைண்ட் செட். ஏன்னா ஆண்டுகளாக, வருஷமாக தலையை தூக்கினா அவங்க வீட்டு வாசல்ல வந்து விழுந்திருக்கு சாப்பாடு. இது வரைக்கும் அவங்களுக்கு இப்படி சமைக்கணுங்கிற ஒரு விஷயமே. அந்த மைண்ட் செட் அவங்களுக்குள்ள எடுத்து உங்களுக்கு தேவையானதை நீங்க ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறதே அந்த கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் அவங்களுக்குள்ள யோசுவா கொடுக்கிறார். நீங்க இனி நீங்க அவங்களுக்கு அந்த மன்னா இட் சடன்லி ஸ்டாப்ட். அவங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் அந்த மன்னா கொடுக்கல, எந்த தீர்க்க தரிசனமும் அவங்களுக்கு சொல்லப்படலை. அவங்களுக்கு எதுவுமே வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி வந்து நாளைக்கு இருந்து மன்னா விழுகாதுன்னு எல்லாம் என்ன செய்யலை. இட் ஜஸ்ட் சடன்லி ஸ்டாப்டுங்க. திடீர்னு அது டெய்லி காலையில் வர்றது, திடீர்னு அது அன்னைக்கு வரல, அன்னைக்கு காலையில் அது விழுகலை.
வாட் வில் யூ டூ வென் திங்ஸ் வில் ஜஸ்ட் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட்? உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருந்த காரியம், நடந்துகிட்டு இருந்த காரியம் சில சமயம் டப்புன்னு நடக்காமல் நின்று போச்சுன்னா எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தது, இது வரைக்கும் கிடச்சது, இது வரைக்கும் நடந்தது, டப்புன்னு நின்னா எப்படி இருக்கும்? How will you handle it? மோசே செத்துட்டாரு, மணி போச்சு. மூமெண்ட் ஸ்டாப் ஆகக்கூடாது. நீங்க முன்னாடி என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கணும், நகர்ந்து. அதைத்தான் யோசுவாவுடைய புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். மோசே செத்தாச்சு, மன்னா இது வரைக்கும் பொழிஞ்சது நின்று போயாச்சு. ஆனால் அதுக்கு வேண்டி நான் நடக்கிறத நிறுத்த முடியுமா? நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் நடக்கணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றீங்க? ஹalleluya, சத்தமா ஹalleluya. In our life sometimes Moses might have dead, mannas might have stopped, பட் நம்மளோட மூமெண்ட் என்ன செய்யக்கூடாதுன்னா நிற்கக்கூடாது. இந்த 8 மாத காலத்தில் எத்தனையோ நடந்திருக்கலாங்க நம்ம வாழ்க்கையில். லெட் இட் பி. அதுக்காக நம்ம பயணத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி என்ன செய்யணும்னா நடக்கணும். ஜாஷுவா இஸ்ரவேலுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லுகிறார், ப்ரிப்பேர் யோர் விக்சுவல்ஸ். உங்கள் அப்பா மாருங்க இல்லைன்னா உங்கள் கடந்த காலத்து புத்தியை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா நீங்கள் வாழ முடியாது. அந்த சிந்தனையோடு நீங்கள் போக முடியாது. இப்போ நீங்கள் போக போகிற எல்லையை நீங்கள் போகணும்னா உங்களோட சிந்தையே என்ன செய்யணும்னா மாறும். ஒரு மனுஷன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் என்ன செய்கிறான்னா இருக்கிறான். as a man thinketh so shall he be ன்னு சொல்லுது இங்கிலீஷில். எப்படி யோசிக்கிறோமோ அதை தான் நம்ம ஆட்கள் எண்ணம் போல வாழ்க்கைன்னு என்ன செய்கிறாங்க. எப்படி சிந்திக்கிறோமோ அப்படித்தான். சொல்லுங்கள், எப்படி சிந்திக்கிறோமோ. இன்னும் அந்த சின்ன அளவுலேயே சிந்திக்கிற அந்த தன்மையை விட்டு வெளியில் வந்து வாஸ்ட்டாக பெருசாக என்ன செய்யுங்கன்னா நான் நீங்களும் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கெட்ட குமாரன் வந்துட்டான், பண்ணியாக இருந்தாச்சு. இப்போது யோசிச்சு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, குடும்பம் இப்போ பக்கத்தில் இல்லை, இப்போவும் அதே புறஜாதிகள் இருக்கிற தேசத்தில் தான் இருக்கிறான், இப்போவும் அவன் பண்ணிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காத ஒரு நிலைமையில் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறான். பட் அவனுக்கு வந்து யார் தீர்க்கதரிசி வந்து அவங்ககிட்ட பேசலை. பைபிள் வானத்திலேருந்து பொத்து அவனுக்கு வந்து விழுந்து நம்மளாம் காலில் எழுந்திரிச்சு கண்ணை மூடி வசனத்தை திறந்து பார்க்குற மாதிரி அவன் முன்னாடி வந்து ஒரு கண்ணை மூடி வசனத்தை திறந்து பார்க்குற ஒரு பைபிள் அவனுக்கு கொடுக்கப்படலை. அவன் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது he realized, இல்லை, என் தகப்பனோட வீட்டில் வேலைக்காரங்க கூட சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்போது நான் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்கு பாருங்க. அது வந்த உடனே அவன் வாழ்க்கையே மாறி அவன் மறுபடியும் என்ன செய்கிறான், அவனோட தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி போகிறான். அவனுடைய அடையாளமே மாறப்படுதுன்னா என் வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், என் மைண்டு மாறணும். சத்தமாக சொல்லுங்கள், என் மைண்ட், என் சிந்தனை மாறணும். சத்தமாக சொல்லுங்கள், என் சிந்தனை என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள், என் சிந்தனை என்ன செய்யணும்? மாறணும். நான் ப்ரிப்பேர் பண்ணணும். சத்தமாக சொல்லுங்கள், நான் இப்போது நமக்கு ஒரு வீடு வேணும்னு நம்ம நினைக்கிறோம், இடம் வேணும்னு நினைக்கிறோம், கார் வேணும்னு நினைக்கிறோம், எல்லாம் நினைக்கிறோம்ல. இதுக்கு நம்ம என்ன செல்ஃப் ப்ரிப்பரேஷன்னே ஒன்று நம்மகிட்ட என்ன இல்லை. ஆவிக்குரிய அளவுகள்லையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறோம். ஃபிசிக்கலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதையும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறோம். இன்டலெக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதையும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறோம். சும்மா உட்காந்துக்கிட்டு வானத்துலேருந்து விழுகும்னா இனிமேல் விழுகாது. இனிமேல் என்ன செய்யாது? அதை தான் இங்கே பார்க்குறோம். இனி விழுகாது. ப்ரிப்பேர் யோர் விக்சுவல்ஸ், கெட் ரெடி, டோன்ட் ஜஸ்ட் ப்ரே, ஃபைட் ஃபார் இட். ஜெபிக்க மாத்திரம் செய்யாத, யுத்தமும் பண்ணு. சொல்லுங்க, ஜெபிக்க மாத்திரம் செய்யாத. விசுவாச வாழ்க்கைங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறது இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் அதை செஞ்சுக்கலாம். யுத்த களத்துக்குள்ளே போய் நின்னதுக்கப்புறம் சண்டையை பழகிறதுக்கு டைம் நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. நீங்கள் உள்ளே போய் நின்னா அவன் வைக்கிற முதல் ஹிட்டுக்கே உங்களுக்கும் திருப்பி ஒரு அடி கொடுக்க தெரியணும். உள்ளே போய் நின்னதுக்கப்புறம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், அப்புறம் பண்ணிக்கிறேன், அப்புறம் பழகிக்கிறேன்னா அது இங்கே நடக்காது. சொல்லுங்கள், நடக்காது. சத்தமாக சொல்லுங்கள், நடக்காது. கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா ஏற்கனவே சிங்கத்தையும் கரடியும் கொண்டிருக்கிற அனுபவம் என்ன செய்யணும்? இருக்கணும். வனாந்தரத்தில் சும்மா அப்பம் கொடுக்குற பணியாரத்தை 3 நேரமும் மூக்க பிடிக்க தின்னுட்டு குப்பரப்பட்டு தூங்கிட்டு திடீர்னு வந்து நின்ன உடனே கோலியாத்தை கொன்றுவேன்னு உள்ளே போய் நின்னா என்ன செய்ய முடியாது? அப்படியெல்லாம் கொல்ல முடியாது. நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் என்ன செய்யப்படும்? ஒரு ஆயத்தத்திற்கான நேரம் நமக்கு தேவைப்படும். சுதந்திரிக்கிற ஆண்டு தான், இதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் நம்மை சுதந்திரிக்க வைப்பார் தான், இதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் டோன்ட் ஜஸ்ட் ப்ரே ஃபார் இட். ஜெபிக்க மாத்திரம் செய்யாதீங்க, ஜெபிச்சுட்டு ஃபைட்டும் என்ன செய்யுங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்கிறார்கள். இங்கே லேசி பீப்புளுக்கு, சோம்பேறிகளுக்கு, ஏதோ நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும்னு இருக்கிற ஆட்களுக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில் வெற்றி இருக்காதுங்க. நீங்கள் எப்போ தொடர்ந்து வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் ருசிக்காமல் இருக்கிறீங்களோ அப்போவே இந்த பயணம் உங்களுக்கு ஒரு மாதிரி பயணத்தை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு நான் சொல்லலை. இந்த பயணம் கொஞ்சம் சோர்வை கொடுத்துடல. லைஃப்னா அதில் கொஞ்சம் சக்ஸஸும் என்ன செய்யணும், அது எல்லா ஃப்ளேவரையும் கலந்துருக்கணும். நம்ம வாழ்க்கைங்கிறது எல்லா ஃப்ளேவரும் என்ன செய்யணும்?
இருக்கணும். டெய்லி பருப்பு தண்ணியே ஊற்றி சாப்பிட்டா எப்படி தான் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தினம் பருப்பு தண்ணி, உசுர் இருக்கும், எந்த மெச்சக்கதான் உசுர் மட்டும்தான் இருக்கும், வேற என்ன செய்யாது. பட் லைஃப்னா அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்கணும். லைஃப்பில் என்ன இருக்கணும்? பல சுவை, பல தரப்பட்ட சுவை இருக்கணும். அப்போது விசுவாச வாழ்க்கையில் ஃப்ளேவர் இருக்கணும்னா ஆண்டோடைய ஃபேவரை பிடிச்சிக்கிட்டு நிறைய சாட்சிகளை நம்ம பெற்று அனுபவிக்கிறவங்களா என்ன செய்யணும்? அதுக்காக போராடணும். அதுக்காக என்ன செய்யணுமோ அதை என்ன செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ராத்திரி நான் இன்றைக்கி அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நம்ம திருவிருந்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் கட்ட போகிற வீடாக ரெடி பண்ணுங்கள், நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸாக அதுக்காக பண்ண வேண்டிய ஆயத்தத்தை பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் இப்படி செட்டில் பண்ண நினைக்கிறீங்களா, அதுக்கு பண்ண வேண்டிய ஆயத்தத்தை பண்ணுங்கள். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அதை தான் ஜாஷுவா சொல்ல, ப்ரிப்பேர் யுவர் விக்சுவல்ஸ். கெட் ரெடி ஃபார் த பிளான், கெட் ரெடி ஃபார் த ப்ராமிஸ்ட் லேண்ட். உனக்கு முன்னாடி தேவன் கொடுத்திருக்கிற காரியத்தை நீ சுதந்திரிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் யுவர் விக்சுவல்ஸ். ரெடியாக இருந்துக்கோ. நீ பண்ண வேண்டியது என்ன செய். ஸ்பிரிச்சுவலாக நம்ம இனிமேல் ரெடியாக இருக்கணும். சொல்லுங்கள், ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கணும்? ரெடியாக இருக்கும். சர்ச்சுக்கு வந்தால் மாத்திரம் ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு வந்தால் மாத்திரம் ஆண்டவரை துதிக்கிறது அப்படி இல்லை. ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம எப்படி இருக்கணும்னா ரெடியாக இருக்கும். ஃபிசிக்கலாகவும் நாம் எப்படி இருக்கணும்? ரெடியாக இருக்கணும். ஃபிசிக்கலாகவும் நம்ம தயாராக இருக்கணும், ஆயத்தமாக என்ன செய்யணும். இன்டலெக்சுவலாகவும் நம்ம ஆயத்தமாக தயாராகவும் என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன செய்ய போகிறோம், எது நம்ம இலக்கு, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இன்னைக்கு என்ன செய்யுங்கன்னா ஆயத்தம் பண்ணு. இது வரைக்கும் இந்த 2024 எப்படி முடிக்கணும்னு கனவு கண்டீங்களோ, ப்ரிப்ரேஷனுங்கிறது என்னங்க? நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்கு சில காரியங்களை தயார் பண்ணுறீங்க. ஃபைனலாக எப்படி அந்த அவுட்புட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பண்ணுறதுக்கு பேர் தான் ஆயத்தம். புரியுதா உங்களுக்கு? ஃபைனல் அவுட்புட், அந்த குழம்பு எப்படி வரணும், அந்த பிரியாணி எப்படி வரணும், அந்த ஃபைனல் ஸ்ட்ரக்சர் எப்படி வரணுங்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற காரியம்தான் ஆயத்தம். இல்லை, அது ஃபைனலாக நீங்கள் ஒரு அவுட்புட்டை எதிர்பார்க்குறீங்களே, அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஆயத்தத்திலிருந்து தான் என்ன செய்யுது ஸ்டார்ட். அப்போது உங்கள் வாழ்க்கை எப்படி முடியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான ஆயத்தங்களை என்ன செய்யுங்க, பண்ணுங்க. போய் டிஸ்கஸ் வித் யுவர் ஃபேமிலி. உங்கள் வீட்டோட உட்காந்து பேசுவோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த 2024 நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம வீடு எப்படி இருக்கணும், நம்ம எப்படி கார் வாங்கணும், எப்படி என்ன பண்ணணும், இந்த வருஷம் எத்தனை பவுன் நகை சம்பாதிக்கணும், நம்ம பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கணும், என்ன செய்யணும், எல்லாம் என்ன செய்யணும். என் பையன் எப்போ கேட்டாலும் நீ என்னடா போகிறேன், டாக்டரா? ஓ கண்டிப்பாக ஆயிரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ அப்படி சொல்லாது, நீ சொல்கிறதுனால அவன் ஆயிராமல் போயிட போகிறான், நீ நல்லதே சொல்லு, வாயை திறந்து. நீ வாயை திறந்து என்னைக்காவது நல்லது சொல்கிறியா? நீ சொல்கிறது நடக்குது, ஆனால் நல்லது என்ன செய்ய மாட்டேங்கிற. அதனால் தயவுசெய்து அப்படி சொல்லாத அப்படின்னா, இது நான் சொல்கிறதுனால நடக்கிறதில்ல, நீ போகிற பாதையை பார்த்தாவே இது எங்கே தான் போய் முடியும்னு என்ன செய்யுது. அப்போது நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதற்கேற்ற ஆயத்தமும் நமக்கு என்ன செய்யணும் நம்ம லைஃப். அப்படின்னா இதில் விசுவாசம் இல்லையா, விசுவாசத்துக்கு இங்கே வேல்யூவே இல்லையா அப்படின்னா நீங்கள் விசுவாசத்தையும் அசால்ட்டையும் ஒரு சின்ன நூலலையில் நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். இப்போது விசுவாசத்தையும் அசால்ட்டையும் சொல்லுங்கள், விசுவாசத்தையும் சத்தமாக சொல்லுங்கள், விசுவாசத்தையும் அசால்ட்டையும் ஒரு சின்ன நூலலையில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா தப்பாக புரிஞ்சுக்கலாம். அசால்ட்டை விசுவாசம்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், தப்பாக புரிஞ்சுக்கலாம். விசுவாசம் வேற, அசால்ட் வேற. சத்தமாக சொல்லுங்கள், விசுவாசம் வேற. சத்தமாக சொல்லுங்கள், விசுவாசம் வேற, அசால்ட் வேற. இப்போது அசால்ட்டை விசுவாசம்னு நம்ம லேபிள் பண்ணிட்டா பரலோகம் அதை பார்த்துட்டு நம்புறதுக்கு பரலோகம் இன்னும் பைத்தியக்காரத்தனமான ஒரு காரியம் இல்லை. ஸோ விசுவாசம்னா விசுவாசம், அசால்ட்டாக இருந்துட்டு அதுக்கு நம்ம விசுவாசம்னு லேபிள் பண்ணி நம்ம நடந்துட முடியாது. அப்போ ப்ரிப்பேர் யோர் விக்சுவல்ஸ். நாம் எதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ, எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதற்கேற்ற ஆயத்தம் நமக்கு ரொம்ப அவசியம். சொல்லுங்கள், ஆயத்தம் ரொம்ப. ஸோ நம்ம போவோம், வீட்டுக்கு போவோம், டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் கனவுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை என்ன செய்யுங்க, ரெடி பண்ண ஆரம்பிங்க. எப்படி நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடனே இல்லாமல் இருக்கணும்னா எப்படி என்ன பண்ணலான்னு யோசிங்க. மாற்றி கடனை வாங்கிக்கிட்டே இருந்துட்டு நீயும் கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் அப்படின்னு மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா காலம் பூரா அப்புறம் வசனம் நடக்கலைன்னு நாம் உட்காந்துட்டு எதுக்காக இந்த கடனை வாங்குகிறோம், இந்த லோன் எதுக்கு, இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இது இப்போ அவசியமா, இது இப்படி பண்ணாமையே பண்ண முடியுமா, இந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் நமக்கு என்ன செய்யணும். சும்மா போய் குருட்டாம்போக்கில் நாமளே எதுலையாவது விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது சரியாக இருக்க முடியாது. அது நம்ம ஒரு வளர்ந்த விசுவாசிகளாக நம்ம அப்படி நம்மளை பார்க்க முடியாது. அப்போ ஆயத்தம் பண்ண வேண்டியதை ஆயத்தம் பண்ணுவோம். எந்திரிச்சு நின்று ராத்திரி கெட் ரெடி, ப்ரிப்பேர் யோர் விக்சுவல்ஸ். Prepare your victuals. Joshua is telling to the generation, hey, prepare your victuals. இது வரைக்கும் நீங்கள் தலையை தூக்கினீங்க, வானத்திலேருந்து விழுந்துச்சுப்பா.
பட் இனிமேல் நீங்க சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ள நீங்க கடந்து போக போறீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் யுவர் விக்சுவல்ஸ். ப்ரிப்பேர் யுவர் விக்சுவல்ஸ். ஆயத்தம் பண்ணுங்க. ஆயத்தம் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற, நான் சொன்ன மாதிரி, இன்னைக்கு இருக்கிற ஏரால, இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஆயத்தம்ங்கிற வார்த்தையே அண்டர் ரேட்டட் ஆயிடுது. பட் அப்படி இல்லை. ஒரு ஆயத்தம் அவசியம். நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு, நம்ம பிடிக்க வேண்டிய இலக்கை பிடிக்கிறதுக்கு, நம்ம பெற்று அனுபவிக்க வேண்டிய காரியத்தை பெற்று அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் அவசியம். இது நான் சொல்கிறது ஏதோ ஒரு ஜென்ரல் டீச்சிங் இல்லை, ஒரு மாம்ச டீச்சிங் இல்லை. இதெல்லாம் மாம்ச பலத்தில் நடங்கன்னு இல்லை. இதெல்லாம் ஆவியானுடைய துணையோடு நாம் என்ன செய்யணும்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகத்தோடு அவருடைய யோசனையை பெற்றுக்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கணும், உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், உங்கள் தொழில் எப்படி இருக்கணும், உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், உங்கள் படிப்பு எப்படி இருக்கணும், உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட சேர்ந்து உங்கள் தனி ஜெப அறையில் அமர்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்ரேஷனுங்க. இது இட் இஸ் அ மைண்ட் செட்டுங்க. இட் இஸ் நாட் அபவுட் குக்கிங் த ஃபுட். சாப்பாடு சமைக்கிற விஷயத்தை பற்றி இல்லை இங்கே பேசுறது, மைண்ட் செட். ஏன்னா பல காலமாக ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் உட்காந்துட்டீங்க. எல்லாமே சும்மா கிடச்சிரும், சும்மா நடந்துடும், வீட்டு வாசப்படியில் விழுகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். பட் நீங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ப்ரிப்பேர் யுவர் விக்சுவல்ஸ். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் என்ன செய்வேன்னா உண்டாக்குவேன். வழியும் ஆறையும் உண்டு பண்ணிட்டாருன்னா என்னை உங்களை கீழே படுக்க வச்சு ஒரு ஜேசிபி வச்சு உருட்டிகிட்டே அந்த வழியில் கொண்டு போக மாட்டார். அவர் வழியும் ஆறையும் உண்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பாதையில் நடந்து காரியங்களை சுதந்திரிக்க வேண்டியது யார்? நான் தான். சொல்லுங்கள் சத்தமா, நான் தான். அவர் வழியும் உண்டு பண்ணி நமக்கு எப்படின்னா வழியும் உண்டு பண்ணிட்டு நாம் படுத்து கிடப்போம். ஜேசிபி வச்சு அப்படியே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி தள்ளுன்னு நம்மளை நகர்த்தி கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிறோம். அப்படி நடக்காது. நாமளும் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்னா, ஏன்னா 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக பேசலாம், செய்யலாம். பட் நம்ம ஒரு தீமில் பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம சுதந்திரிப்போம்னு சொல்கிறோம். சுதந்திரிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தான் என்ன செய்யணும்னா, இப்போ இன்றைக்கி ராத்திரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். போன வாரமும் அதைத்தான் பேசினோம், இன்றைக்கி நம்ம அதைத்தான் பேசுகிறோம். கெட் ரெடி, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஆயத்தம் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவலாக ஆயத்தம். அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிங்க, பைபிள் வாசிங்க, ஆவிக்குரிய அந்நிய பாஷை பேசுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸை சரி பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலாகவும் ரெடியாக இருங்க. ஒரு 2 பாஷையை கற்றுக்கோங்க. ஒரு 2 பேர்த்துக்கிட்ட பேசி பழகுங்க. ஒரு 4 நியூஸை பாருங்கள். ஃபிசிக்கலாகவும் இன்டலெக்சுவலாகவும் எல்லா ரீதியிலையும் என்ன செய்யணும்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நம்ம பிடிக்க வேண்டிய காரியம் பெரிய காரியம், நம்ம சாதிக்க வேண்டியது, நம்ம போக வேண்டிய தூரங்கள். நம்ம போய் ராஜாக்களோட உட்காரணும்னா அதுக்கு தகுந்த கேட்டகரியை, திறமையை நாமளும் நமக்குள்ளே வளர்த்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. எத்தனை பேர் சத்தம் ஒரு அமைச்சர் எடுத்த உடனே எஸ்தரை கொண்டு போய் அகாஸ்வேருக்கு பக்கத்தில் உட்கார வச்சிடல. மாறாக ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் ராஜா பக்கத்தில் நிப்பாட்டுறாங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் அவசியம். ஆயத்தம் அவசியம்.